நம சிவாயா. அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், அனைத்து ஜோதிடர்களுக்கும், அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும், அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் வேலூரை சேர்ந்த ஒரு நபர் அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம், பர்த் பிளேஸ் எல்லாம் கொடுத்து சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதனால் அவருடைய ஜாதகத்தை இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகர் ஒரு ஆண், 1999 ஆகஸ்ட் 11 பிறந்திருக்காரு. மார்னிங் 3:45 AM பிறந்திருக்காரு வேலூரில். அவருடைய கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய சுபத்துவ பாவத்துவ விதி உண்மையா? 3 கேள்வி. அதாவது ஜோதிடம் அப்படின்னா சுபத்துவ பாவத்துவ விதிகளுக்கு மட்டும்தான் ஜோதிடம் இருக்கு அப்படின்னு இவர் படிச்சிருக்காரு. திசா புத்திகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியல. அதனால இந்த வீடியோவில் இவருக்காகவே திசா புத்திகள் எவ்வளவு வேலை செய்யும் அப்படிங்கிறத வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். நான் மிதுன லக்னம், புதன் ராகு அமாவாசை சந்திரனுடன் இணைந்து பாதிக்கப்பட்டுள்ளது. எனக்கு புதன் திசை நன்றாகவே இருந்தது ஐயா, காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. 3 கேள்விக்குறி. மற்றும் இப்பொழுது நடக்கும் ராஜயோக அதிபதி சுக்கிர தசை குருவின் பார்வை பெற்று நடக்கிறது. மிக கடுமையான கஷ்ட பலன்களை எதிர்கொண்டு வருகிறேன். சுக்கிர தசை வந்ததுன்னா எல்லாருக்குமே ராஜயோக அதிபதி சுக்கிர தசை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. அதற்கான உரிய விளக்கத்தை இந்த வீடியோவோட பின்பகுதிகளை கொடுக்குறோம் பாருங்க. முதுகெலும்பில் ஜவ்வு பிரச்சனை உள்ளது, காரணம் என்ன? இதற்கு 3 கேள்வி. மற்றும் லக்னம், லக்னாதிபதி கெட்டால் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, விடுதி கிடையாது என்கிறார்கள் சுபத்துவ பாவத்துவ விதிப்படி. எனக்கு லக்னம் லக்னாதிபதி கெட்டுள்ளது. மிக கடுமையான காலங்களிலும் வேலையில்லாத நிலைமையிலும் உணவு, உடை, விடுதி ஆகியவை எனக்கு நன்றாகவே கிடைக்கிறது. காரணம் என்ன? கேது திசை மிக கடுமையான பாவத்துவமாக உள்ளது மற்றும் 8ஆம் இடம் மிக கடுமையான பாவத்துவமாக உள்ளது. இருந்தும் கேது திசையில் ஏன் என் உயிர் போகவில்லை? காரணம் என்ன? புதன் கெட்டால் ஜோதிடம் வராது என்கிறார்கள். புதன் மிக கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஜோதிடம் மிக அருமையாக புரியும், வரும். காரணம் என்ன? 3 கேள்விக்குறி. இந்த நேரம் மிக தெளிவாக பிறந்தபோது பார்க்கப்பட்ட நேரத்தில் தவறு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி இவருடைய நீண்ட கமெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுபத்துவ பாவத்துவ விதிகளை மட்டும் இவர் படிச்சிருக்காரு. ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரம் அதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. அதனால் இவருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ எடுத்து இவருக்காகவும் மற்ற ஜோதிட ஆர்வலர்களுக்காகவும் பதிவிடுகிறேன். அவர் ஒரு ஜோதிடர், அதாவது ஜோதிடம் எனக்கு தெரியும். 2வது தண்டுவடத்தில் பிரச்சனை. 3வது தற்போது நடக்கும் திசைக்கான பலன், இதற்கு முன்னர் நடந்த திசைக்கான பலன். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற சுபத்துவ பாவத்துவ முறையில் இதெல்லாம் சரியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு உங்களுடைய சுபத்துவ பாவத்துவ முறையில் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனது யூடியூப் சேனலில் ஒரு வீடியோனுடைய கமெண்ட்டில் அவர் கேட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது, அனைத்து ஜோதிடர்களும் சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற முறையில் தான் ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. எனக்கு சுபத்துவம் பாவத்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அதே சமயம் நான் புதிதாக கண்டுபிடித்துள்ள CRB முறை, இதில் கிரக தொடர்புகள் மற்றும் வதம் வைநாசிகம் வேதை, இதில் அமர்ந்த கிரகங்கள் கொடுக்கும் கெடுக்கும் பலன் என்ன, இதை பற்றி 48 தலைப்புகளில் ஆய்வு செய்து ஜோதிட அமுதம் அப்படிங்கிற 2 நூல் எழுதியிருக்கேன். அந்த நூலில் இவர் கேட்குற இந்த முக்கியமான 2 கேள்வி, அதாவது தான் ஒரு ஜோதிடராக என்ன காரணம், மேலும் எனது தண்டுவடத்தில் பிரச்சனை வருவதற்கு
உங்களுடைய ஜோதிட முறையில் என்ன விளக்கம் தருகிறீர்கள் இதுதான் கேட்டிருக்காரு. அதை பற்றி சிஆர்பி முறையில் இந்த ஜாதகங்களை ஆய்வு செய்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்று, இந்த ஆண் ஜோதிடர் ஆவதற்கான சிஆர்பி முறையில் நான் கண்டுபிடிச்சிருக்க விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். இங்கே 10 விதி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 10 விதியும் ரெடிமேடாக எந்த புக்கில் இருந்து எடுத்தது அல்ல. பல பிரபலியமான ஜோதிடர்களோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற முறையை கொண்டு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிடம் சிஆர்பி முறையில் கிரகங்கள் எப்படி தொடர்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கன்னியூ பண்ணுவோம். சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. மேலும் சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற முறைகளான வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அதாவது திரிகோண நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை அந்த திரிகோண நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது மாதிரி மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜாதக ஆய்வு உங்களுக்கு தெளிவாக புரியும் என சொல்லி இதை கண்டினியூ பண்ணலாம். ஜோதிடர் ஆவதற்கு ரூல் 1 குரு தொடர்பு. 1 அப்படின்னா லக்னம், அதாவது லக்னாதிபதிக்கு குரு தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். இங்கே பாருங்க, லக்ன புள்ளி புனர்பூசம். புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். அதனால லக்னத்திற்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 2 லக்னம் ராகு தொடர்பு. மிதுன லக்னத்தின் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல ராகுவோட நேரடியாக இணைஞ்சிருக்கு. ரூல் 3 லக்னம் புதன் தொடர்பு. இந்த மிதுன லக்னத்தின் அதிபதி புதன், அதனால லக்னத்திற்கு இயல்பாகவே புதன் கனெக்ஷன் வந்துருச்சு. ரூல் 4 10 செவ்வாய் தொடர்பு. மிதுன லக்னத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி குரு மேசத்துல செவ்வாயோட வீட்டில் இருக்கு. மேலும் அந்த குருவை துலாமில் இருக்கிற செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக குருவை பார்க்கறதால 10ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 5 10 சந்திரன் தொடர்பு. இயல்பான முறையில் பார்க்கும்போது குருவுக்கு சந்திரன் தொடர்பு ஏற்படலை. அதே சமயம் குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க, குரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு. அஸ்வினி என்பது கேதுவோட நட்சத்திரம். அந்த குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதியான கேது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் மகரத்தில் இருக்கு. அப்போ குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேதுவை சந்திரன் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால குருவிற்கு, அதாவது 10ஆம் வீட்டு அதிபதிக்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்தது ரூல் 6 10 கேது தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் உள்ள கேது தனது 3ஆம் பார்வை மூலமாக 10ஆம் இடத்தை பார்க்குது. மேலும் 10ஆம் வீட்டு அதிபதி குரு மேசத்தில் இருக்கு. கிரக பாதசாரத்தில் பாருங்க, அது அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி என்பது கேதுவோட நட்சத்திரம். எனவே 10ஆம் வீட்டு அதிபதிக்கு கேது தொடர்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ரூல் 7 குரு சனி தொடர்பு. இங்கே பாருங்க, மேச ராசியில் குருவும் சனியும் நேரடியாகவே இணைஞ்சிருக்காங்க. ரூல் 8 9 10 தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதியான சனியும் 10ஆம் வீட்டு அதிபதியான குருவும் நேரடியாகவே மேச ராசியில் இணைஞ்சிருக்காங்க. ரூல் 9 2 10 தொடர்பு. அதாவது மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் 10ஆம் வீட்டு அதிபதி குருவும் தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ரூல். இங்கே டைரெக்டாக அந்த லிங்க் வரல. அதே சமயம் குரு அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி, கேதுவோட நட்சத்திரம். குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது மகரத்தில் இருக்கு. இந்த கேதுவை 2ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் பார்ப்பதால 2 10 தொடர்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 10 1 5 9 தொடர்பு. அதாவது லக்னாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, இந்த 3 அதிபதிகளும் அல்லது 3 ஸ்தானங்களும் ஏதாவது ஒரு கிரகத்தின் மூலமாக ட்ரையாங்குலர் மெத்தடில் கனெக்ட் ஆகணும். இங்கே எப்படி வருதுன்னு பாருங்க. லக்னாதிபதி புதன் கடகத்தில் இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கு. இப்போ 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் சிம்மத்தில் இருந்து 9ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ 5 9 கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். மேலும் 9ஆம் வீட்டு அதிபதி
சனி 11ஆம் வீட்டில் இருந்து தனது 3ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குது. அதே சமயம் அந்த சனி 5ஆம் வீட்டையும் பார்க்குது. அப்போது 9ஆம் வீட்டு அதிபதி சனி லக்னத்தையும் பார்க்குது, 5ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் மெத்தேடில் 1, 5, 9 கனெக்ட் ஆகணும். இப்போது இந்த 10 விதிகளும் சைடில் இருக்கிற 10 விதிகளும் இவருக்கு பொருந்தி வருது. அதில் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் 10ஆம் வீட்டு அதிபதி குருவும் கொஞ்சம் சுற்றி வளைச்சி வர்ற காரணத்தினால இவர் ஜோதிடத்தை படிக்க முடியும். அதே சமயம் திசா புத்தி நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தில் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இவருக்கு தண்டுவடத்தில் ஏன் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்க ரூல்ஸை வச்சு இதே ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி பார்ப்போம். சைடில் 7 ரூல் காட்டியிருக்கேன். இந்த 7 ரூலும் எந்த புக்கில் இருந்து எடுத்ததில்லை, இந்த மாதிரி எந்த புக்கிலும் இல்லை. இது புதுசாக சிஆர்பி மெத்தடில் பல தண்டுவட ப்ராப்ளம் வந்தவங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஆய்வு செய்து அதன் பிறகு கிடைத்த விதிகள். இந்த 7 விதிகளும் இவர் ஜாதகத்தை மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ரூல் 1, 6 சூரியன் தொடர்பு, அதாவது 6ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு வரணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தில் மிதுன லக்னம், லக்ன புள்ளி இங்கே பாருங்கள் புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருக்குது. அதே சமயம் செவ்வாய் 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்குது. புனர்வூசம் மற்றும் விசாகம் இரண்டுமே குருவோட நட்சத்திரம். அப்போது துலா ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாயை மிதுன லக்னத்தில் லக்ன புள்ளி இருக்கிற புனர்வூசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால தான் ப்ளூ கலரில் எழுதி ரெட் கலர் டாட்டடு சர்க்கிள் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த செவ்வாயினுடைய அனைத்து ப்ராப்பர்ட்டியும் குவாலிட்டியும் மிதுன லக்னத்தில் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் சூரியனோட கனெக்ட் ஆகுது. 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அமர வீடு கொடுத்த புதன் சூரியனோட கனெக்ட் ஆகுது. அதனால் 6ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். ரூல் 2, 6ஆம் வீட்டு அதிபதிக்கு புதன் தொடர்பு. இப்போ சொன்ன மாதிரி தான் 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்குது, லக்ன புள்ளி புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் செவ்வாயை விசாகத்திலிருந்து லக்ன புள்ளி உள்ள புனர்வூசம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் புதனோட வீட்டுக்கு வந்துடுது. அப்போ செவ்வாய்க்கு புதன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ரூல் 3, 6 குரு தொடர்பு. 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் துலாம் ராசியில் அமர்ந்த நட்சத்திரம் விசாகம். இங்கே பாருங்க, செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் விசாகம். விசாகம் என்பது குருவோட நட்சத்திரம். மேலும் இந்த செவ்வாயை மேசத்தில் இருக்கிற குரு தனது 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. ரூல் 4, 6ஆம் வீட்டு அதிபதிக்கு சனி தொடர்பு. முன்ன சொன்ன மாதிரி தான் 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் துலாம்ல இருக்கு. மேசத்தில் இருக்கிற சனி 7ஆம் பார்வை மூலமாக செவ்வாயை பார்க்குது. எனவே ரூல் 4 பொருந்தி வருகிறது. ரூல் 5, 6ஆம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடமான கும்பத்தில் மாந்தி இருக்கு. கிரக பாதசாரத்தில் பாருங்க, மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. எனவே ரூல் 5 பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 6, குரு மாந்தி தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடமான கும்பத்தில் உள்ள மாந்தி தனது 3ஆம் பார்வை மூலமாக மேசத்தில் உள்ள குருவை பார்க்கிறது. எனவே குருவிற்கு மாந்தி தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. ரூல் 7, செவ்வாய் புதன் தொடர்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில், அதாவது திரிகோண நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்தில் துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் உள்ள செவ்வாயை லக்ன புள்ளி உள்ள புனர்வூசம் நட்சத்திரத்திற்கு செவ்வாயை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். அப்போது செவ்வாய் புதனோட வீட்டுக்கு வந்துடுது. இந்த விதத்தில் செவ்வாய்க்கு புதன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இப்போ இவருக்கு தண்டுவட பிரச்சனை வந்ததுக்கு இங்கே சைடில் காட்டியிருக்கிற 7 விதிகள் பொருந்தும். இப்போ இது மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தண்டுவடத்தில் ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த அமைப்பு இருந்ததுன்னா ப்ராப்ளம் வரும். அப்படின்னா எப்போ அந்த ப்ராப்ளம் வருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அமைப்பு இருந்தால் குழந்தை பிறந்த அன்னைக்கு இந்த அமைப்பு இருக்கும்.
அவங்க 70-80 வயசு வரைக்கும் வாழுவாங்க. அப்போது அந்த வாழ்க்கையினுடைய காலகட்டத்தில் என்னைக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த திசா புத்திகளை முக்கியமாக கவனமாக 99 ஆகஸ்ட்டில் பிறந்திருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி அவருக்கு நடக்கிற வயசு 26 வயசு நடக்குது. அப்போ 26 வயசுலேயே இவருக்கு இந்த தண்டுவடத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சைடில் இருக்கிற இந்த 7 ரூலும் வந்ததுனால தண்டுவடத்தில் பிரச்சனை வந்தது. இந்த வயசில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத திசா புத்தியை கொண்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த ஜாதகத்தோட கீழே பாருங்க, நடப்பு தசா புக்தி முடிவு தேதி. அதாவது இவருக்கு சுக்கிர திசை நடக்குது. சுக்கிர திசையினுடைய சுய புத்தியான சுக்கிரன் புத்தியா நடக்குது. என்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னா 26 ஜூலை வரைக்கும் இருக்கு. அப்போ இப்போதான் இவருக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சு சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க பாருங்க, மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் என்பது 5ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 12 சம்பந்தம் வந்தா அது விரயத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த சுக்கிரன் மிதுன லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கு. 3 என்பது சப்போர்ட்டு, ஹெல்ப்பு. அப்போ இவருக்கு வர்ற பிரச்சனைக்கு பேரண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் கிடைச்சி அந்த சப்போர்ட்டில் இவர் விரைய செலவுகளை செய்வார். அந்த சுக்கிரன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள், சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் மகம். மகம் என்பது கேதுவோட நட்சத்திரம். அந்த கேது மிதுன லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்குது. முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஜோதிட பழமொழி 8ஆம் இடத்தை பாரு, அதன் கெட்ட பலனை கூறு. அப்போது ஒரு திசையோ புத்தியோ 8ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டால் அது கடுமையான துன்பத்தை கொடுக்கும். 8 என்பது கோர்ட்டு, கேஸு, அவமானம், ஆபரேஷன் தியேட்டரு, ஜான் ஏர்னா மூலம் சறுக்கும். எடுத்த காரியத்தை ஒரு அட்டம்ப்டில் செய்ய முடியாது, 4 அட்டம்ப்டுக்கு நம்மளை சோதிக்கும். அப்போது இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசை நேரடியாக பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி, ஏன்னா சிஆர்வி மெத்தடில் எல்லாமே நட்சத்திரங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முழு பலன் எடுக்கிற காரணத்தினால அந்த முறை இந்த ஜாதகத்தில் எப்படிலாம் பொருந்தி வருதுன்னு பாருங்கள். திசாநாதன் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்குது. 3ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்தின் 8ஆம் இடம் என்பதையும் மனசில் வச்சுக்கணும். அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த திசை முழுவதும் இவருக்கு ஆரோக்கியத்தில் கடுமையான துன்பம் வரும். அப்போ இவருக்கு ஏற்கனவே தண்டுவடத்தில் பிரச்சனை அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இப்போ இந்த கெட்ட நேரத்தில் தண்டுவட பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இவர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், புதன் எனக்கு கெட்டு போச்சு அப்படின்ட்டு. எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாருங்கிறது எனக்கு புரியல. அதே சமயம் என்னுடைய சிஆர்பி முறையில் ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில், அதே நட்சத்திர பாதத்தில், அந்த கிரகம் அமர்ந்த அதே டிகிரியில் மற்றொரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகும். அந்த விதத்தில் இங்கே பாருங்க, லக்னாதிபதி புதன் கடக ராசியில் இருக்கு. கிரக பாதசாரத்தில் பாருங்க, புதன் அமர்ந்த நட்சத்திரம் பூசம். அதே சமயம் பூசம் நட்சத்திரத்தில் வேற ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா லக்னாதிபதி அமர்ந்த பூசம் நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை. அதனால இந்த ஜாதகருக்கு பூசம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதனால இந்த லக்னாதிபதிக்கு ஜாதகருக்கு எந்த ஒரு பெரிய துன்பமும் புதன் திசை கொடுக்கவில்லை. மேலும் கேது திசை இவருக்கு கெடுதலை பண்ணியிருக்குன்னு அவருடைய கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்போ அதனுடைய திசை கெடுதலை செய்யும். கோர்ட்டு, கேஸு, அவமானம், ஆபரேஷன் தியேட்டர், வேதனை, துன்பம். அந்த கேது அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க, திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ என்னுடைய மெத்தேடில் வதம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலோ வைநாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலோ அது துன்பகரமான திசை. அந்த விதத்தில் இந்த கேது அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அஸ்வினி, அதில் குரு இருக்குது. அதனால தான் இப்படி சைடில் டாட்டட் ப்ளூ கலர் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். கேது அமர்ந்த திருவோணம் நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர். அந்த வைநாசிகம் நட்சத்திரம் திருவோணத்திற்கு விசாகத்தை குறிக்கும். அந்த விசாகம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு. கேது அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்திலும் வைநாசிக நட்சத்திரத்திலும் கிரகம் இருந்த காரணத்தினால் அந்த கேது திசை முழுவதும் இவருக்கு கடுமையான காலமாக
இருந்தது அப்படிங்கிறத சொல்லி, வேறு முறைகளை பின்பற்றும் ஜோதிட மாணவர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்களுக்கு சிஆர்பி முறையினுடைய இந்த மாதிரி 48 தலைப்புகளில் ஆய்வு செய்து கண்டறிந்த விதிகள் எந்தவித குறையுமின்றி சரியாக பொருந்தி வருகிறது, துல்லியமான பலனை வழங்குகிறது என்று கூறி இந்த ஜாதக ஆய்வினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.